கா குட்டி பீஸ் பக்கத்துல எங்க உட்கார்ந்திருக்கு. இருக்கு எங்க இருக்கு எங்க பார்த்தாலும் இருக்க மாட்டேந்தே. என்னடி எதுக்கு வந்த? ஏன் வரக்கூடாதா? எனக்கு வாங்கிட்டு வராம வரக்கூடாது. ஆஹா வாக்கா. வாடா, டீ குடிக்கிறியா? பாடு குடிக்கிறேன். இருடா வர. அப்படியே போட்டு கிழிச்சு. சரி வந்ததான் வந்தேன், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. காசு இல்லடி மண்டை வெல்லம். வாக்கா. இருடா சாப்பிட்டு போவே. டீக்கே உடம்பு தாங்காது, சாப்பாடு வரையா? என்ன பண்ணலாம்? நீ வாட்ச்ல இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க குழந்தையா மாறிடுவாங்க. அவங்க பொசிஷனுக்கு நீ போய் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க முடியும். புரியுதா? அவன் சொன்னானே இந்த பட்டன் நமக்கு நம்ம மாமாவா மாறிடுவோமா? மாமா மாமாவா? இந்த குட்டி சாத்தான் இப்பெல்லாம் கூப்பிடாத. என்னாச்சு? என்ன நடந்தது? மாறிட்டோமா? மாமா சொல்லுங்க மாமா. ஓ வேலை செய்யுது. என்னப்பா மாமா வந்திருக்கேன், சாப்பிட எதுவும் தர மாட்டீங்களா? சரி உன் போனை விடு. இது எப்படி ஆன் பண்றது? ஃபிங்கர் பிரிண்ட போட அப்படியே. இப்ப பாரு. என்ன நீ ஒரு புள்ளிய கூட ஒழுங்கா வளர்க்க தெரியல, எவ பார்த்தாலும் அவளை படின்ற. ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரது இல்லையாமே? சூப்பர் மாமா, கேளுங்க 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 கேளுங்க. சூப்பர் மாமா. இரு, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. நீ படிக்கும் போது உன் ஸ்கூல் லைஃப்ல ஜாலியா தானே என்ஜாய் பண்ண, இவளை மட்டும் போட்டு டார்ச்சர் பண்ண எப்படி? இங்க பாரு, நீ பண்றதும் சரியில்லை. நான் தான் சொல்றேன், பாத்துக்கோ. ஐஸ்கிரீம் வந்துருச்சு. இவன் எங்க ஓடுறா? அப்பவே அந்த கருமத்தை குடிச்சிருக்க வேணாம், சும்மாவே உட்காந்துருக்கலாம். இல்ல எனக்கு புரியல, என்ன பேசுற நீ? என் புள்ள எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாதா? டீயே குடிச்சிட்டோம், அப்புறம் எதுக்கு திட்டுற? தேங்க்யூ தேங்க்யூ. என் பொண்ணை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும். நீ டீ குடிச்சிட்டு கம்முன்னு உட்கார், நீ இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அடி சண்டாளி, உன் கூட போனதுக்கு தேவைதான். நம்ம என்ன பண்ணோம்? இங்கதான் இருக்கேன் மணியா. அவனை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். என்ன மணியா இதெல்லாம்? எல்லாத்துலயும் கம்மி கம்மியா மார்க் வாங்கி வச்சிருக்க. இல்லப்பா, எனக்கு அவங்க நடத்துறது எதுவுமே புரியவே மாட்டேங்குதுப்பா. அது எப்படி மணியா புரியாம இருக்கும்? ஒழுங்கா படிக்கிறது இல்ல. உங்க கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க நீ ஒழுங்கா கவனிக்கிறது கூட கிடையாதா, ஒரு நோட்ஸ் கூட ஒழுங்கா எடுக்க மாட்டியா. இதுல எப்படி நான் சைன் போடுறது? என்ன மணியா நீ ஒரு 40 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ண மாட்டேற. என்ன மணியா நீ? இவர் வேற மொக்க போடுறாரே. அம்மா மாதிரி இருக்க. என்ன பண்ணலாம்? திரும்பவும் டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமா, நீ என்ன இதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? காட்டு. ஓ ரிப்போர்ட் கார்டா? பரவாயில்லையே, எல்லாத்துலயும் 35 வாங்கியிருக்கேன். பாஸ் ஆயிட்டேன். தேங்க்ஸ் பா. வெரி குட். ஆனா அடுத்த தடவை 40 வாங்கணும், புரியுதா? அதான் இம்ப்ரூவ்மெண்ட். சரிப்பா. அப்புறம் நான் உன் டீச்சர் கிட்ட பேசினேன். அவங்க நீ ஒழுங்கா நோட்ஸ் எடுக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. இல்லப்பா. இனிமே நீ நோட்ஸ் எடுக்கணும். சரிப்பா. அப்புறம் நீ குறும்பு பண்றியாமே? நோப்பா. இந்த வயசு இதெல்லாம் சகஜம்தான். வெரி குட், கீப் இட் அப். தேங்க் யூ பா. அப்படியே சைன் ஆஃப் போட்டுரு. நானாப்பா? ஆமா போடு. சூப்பர், வெரி குட். இப்படிதான் போடணும் சைன்லாம். அப்புறம் சும்மா வேடிக்கை பார்க்காம போய் படிப்போ. சரிப்பா. அப்பா ஆளு விட்றா.